ஒரு லாரி டிரைவரோட பொண்ணு இன்னைக்கு கத்தாரில் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது குட்டி ஸ்டோரி வித் ஸ்ரீநந்தினி அண்ட் நான் சிவா. இது சிவா டால்க்ஸ் தமிழ். ஒரு காலத்தில் இவங்க அப்பா மும்பையில் சொந்தமாக ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வச்சு நடத்தினாங்க. ஆனால் இவங்க தங்கச்சி ஸ்கூல் படிக்கும் பொழுது அவங்க டீச்சர் கம்பு வச்சு அடிக்கும் பொழுது கண்ணில் பட்டு ஒரு கண் பார்வை இழந்துடுறாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றனால ஒட்டுமொத்த லாரியுமே வித்துடுறாங்க. இப்போ அவங்க அப்பா லாரி டிரைவராக இருக்காரு. அவங்க தங்கச்சி 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க. இன்ன வரை அந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இவங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஸ்கூல் படிக்கும் பொழுது யோகாவில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், சிங்கிங் அண்ட் கராத்தேல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்பீச்சில் டிஸ்ட்ரிக்ட்ல செகண்ட் அப்படின்னு இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி ஜாப் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் ஹெல்த் இஷ்யூனால ஜாபை கண்டினியூ பண்ண முடியல. 2022 ஜஸ்ட் டைம் பாஸுக்காக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் எல்லாரும் மாதிரி இல்லை, அப்பா கூட லாரி ஓட்டி வீடியோ பண்ணாங்க. அந்த வீடியோ வைரலாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஜேசிபி, டிராக்டர், பைக்குன்னு டிரைவ் பண்ணி யூனிக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணாங்க. கத்தாருக்கு போய் டாப் பிராண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2025 இன்ஸ்பைரிங் வாய்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற அவார்டுமே வாங்கினாங்க. 2025 ஒரு ஸ்நாக்ஸ் கம்பெனி கட்டியிருக்காங்க. அது ஃபாரின் லெவலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வேற லெவலுக்கு போகணும் அப்படின்றதான் இவங்களோட ட்ரீம். ஆனால் இவங்க இப்போ கத்தாரில் ஒரு கம்பெனி வச்சு ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. லாரி டிரைவருடைய மகள்ல இருந்து ஃபாரின்ல கம்பெனி ஓனர் வரைக்கும் வந்த இந்த பயணம் நிறைய பேத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் முக்கியம் இல்லை, சிச்சுவேஷன் முக்கியம் இல்லை, நம்ம கனவு மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம். ஒரு லாரி டிரைவரோட மகள் இன்னைக்கு ஃபாரின்ல கம்பெனி ஓனரா இருக்காங்கன்னா அது லக்னால இல்ல, விடாமுயற்சினால. அதனால எல்லா பெண்களுக்கும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விருப்பப்படுறேன். நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். உங்க கனவு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை அடைய நீங்க எடுக்கிற முயற்சி அதை விட பெருசா இருந்தா போதும். பெண்களும் நீங்க நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஸ்ரீநந்தினி ஒரு உதாரணம்.